அஸ்ஸலாமு அலைக்கும். வருகின்ற அக்டோபர் மற்றும் டிசம்பரில் உம்ராஹ் பயணம் செய்ய தனியாகவோ குழுவாகவோ விரும்புகிறீர்களா? இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அல் பத்தாஹ் ஹஜ் சர்வீஸை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பல்லாக்கு டிவி நேயர் பெருமக்களே, புண்ணியம் மிகுந்த பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீலாது பெருவிழாவினுடைய தொடர் நிகழ்வு இது. ஆம், என் கண்மணி நாயகம் ரசூலுல்லாவை கண்டவர்கள் அப்படியே தன்னை அர்ப்பணித்து கொள்வார்கள். பார்த்தவர்கள் பெருமானாரிடத்தில் தன்னை பறிகொடுத்தும் விடுவார்கள். இறைமறை இப்படி சொல்லி காட்டும், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி. ஆம், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்களா? நாயகமே சொல்லுங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று உங்களை காட்டுங்கள் என்று. ஆம், ரசூலை பார்த்தவர்கள் பார்த்து கொண்டே தான் இருப்பார்கள். அவர்களை விட்டும் பார்வையை திருப்ப முடியாது. எத்தனை வரலாறுகள் தான் உண்டு. அண்மையிருந்த ஹஸ்ஸான் ரதியல்லாஹு அன்ஹு கவி புலமை பெற்றவர்கள். அவர்கள் சொல்வார்கள், வ அஹ்ஸனு மின்க லம் தர கத்து ஐனி. உங்களை போன்ற அழகான வடிவ ஒருவரை என் கண்கள் கண்டதே இல்லை. வ அஜ்மல் மின்க லம் தலிதின் நிசாவு. எந்த பெண்களும் உங்களை போன்ற அழகு சௌந்தரியத்தை ஈண்டெடுக்கவே இல்லை. ஏன்னா ஹுலிக்த முபர்ரம் மின் குல்லி ஐபின். சகலவிதமான குறைகளை விட்டும் நீங்கள் பரிசுத்தமாக வல்லவா இருக்கிறீர்கள். ஆம், உங்களை பார்த்தால் எப்படி இருக்கிறது தெரியுமா? கஅன்னக கது ஹுலிக்த கமா தஷாவு. நீங்கள் ஒரு மனுஷன் விரும்பினா எப்படி, இந்த மாதிரி அழகு இருந்தால் நல்லா இருக்கும், இந்த மாதிரி அவயங்கள் இருந்தால் நல்லா இருக்கும், இந்த மாதிரி நிறங்கள் அமைந்தால் நல்லா இருக்கும், இந்த மாதிரி வடிவங்கள் அமைந்தால் நல்லா இருக்கும், இந்த மாதிரி நெட்டையாக, இந்த மாதிரி தடிப்பமாக அப்படின்னு சொல்லி ஒரு அளவுகள் வைப்போம் இல்லையா? அந்த மாதிரிலாம் இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும்னு சொல்லி எத்தனை அழகு வடிவங்களை கற்பனைகள் செய்து கொள்ளுமோ அத்தனைக்குமாக நீங்கள் விரும்புகிற மாதிரி அல்லாஹ் உங்களை படைச்சிட்டான் போல இருக்கு என்று அந்த கவி புலமை வாய்ந்த ஹஸ்ஸான் ரதியல்லாஹு அன்ஹு கண்மணி நாயகத்தின் முன்னிலையிலே இந்த வார்த்தையை சொல்வார்கள். ஆம், அந்த அழகை பார்த்தவர்களே சொக்கி போய் விடுவார்கள். என் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜமால் இருக்கிறதே, அழகு இருக்கிறதே, ஆம், நொடிக்கு நொடி உயர்ந்து கொண்டே செல்லும் என்பார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த பெருமக்கள் இல்லையா? ஒருவத்தி இப்னு மசூத் ஸகஃபி ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நான் நிறையா அரசர்களுடைய சபைகளுக்கு போயிருக்கிறேன், நிறையா மன்னர்களுடைய அவைகளுக்கு நான் போயிருக்கிறேன். கைசர், கிஸ்ரா, நஜ்ஜாஷி போன்ற அந்த சபைகளையெல்லாம் பார்த்துருக்கிறேன். அங்கெல்லாம் தொண்டர்களை தான் பார்த்துருக்கிறேன். இங்கே தான் உயிர் கொடுக்கும் தோழர்களையே பார்த்துருக்கிறேன். எப்படி தெரியுமா? இந்த மாதிரி ஒரு தோழர் எந்த ஒரு அரசருக்கும் கிடைக்கல. ஆனால் பெருமானார் தன்னை அடிமையாகத்தான் அடையாளப்படுத்தினார்கள், அரசராக அடையாளப்படுத்தவே இல்லை. அந்த அல்லாஹுவின் அடிமையாக அடையாளப்படுத்திய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொழுது காரி உமள முனைகிறார்கள். அத்தனை கரங்களும் தான் வந்து நிற்கிறது. இதா தனஹம நஹாமத்தன் இல்லா வகாத் ஃபி கஃபி ரஜுலின் மின்ஹும். அங்கு இருந்த தோழர்களின் கரத்தில் அல்லவா அந்த காரல் விழுகிறது. சரி, விழுந்தவுடன் நாம் நமது காரலை கையில் தொட்டாலே தூக்கி வீசி விடுவோம், உதறி விடுவோம், கழுவி விடுவோம், துடைத்து விடுவோம். ஆனால் என் கண்மணி நாயகத்தின் தோழர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா? ஃபதலக பிஹா வஜ்ஹஹு வஜில்தா. முகத்திலும் மேனிகளிலும் தடவி கொண்டார்களாம். அல்லாஹு அக்பர். இப்படி எங்காவது நடக்குமா? கணவன் மனைவியின் காரலையோ, மனைவி கணவனின் காரலையோ எடுத்துக்கொள்ள மாட்டானே. உயிர் காதலியாக இருந்தால் கூட பெற்றுக்கொள்வானே தவிர அதை மீண்டும் எடுத்து இப்படி செய்து கொள்வானா? இல்லை இல்லை, கழுகி விடுவான் இல்லையா? ஆனால் கண்மணி நாயகம் ரசூலிடத்தில் கண்டுவிட்டால் தன்னை அர்ப்பணித்து இழந்து விடுவார்களே அந்த தோழர்கள். ஒது செய்கிறாங்க, அங்க சுத்தி செய்கிறார்கள். பெருமானார் மிச்சம் வைத்த தண்ணீரை எடுத்துத்தான் எவ்வளவு போட்டி போட்டு தடவிக்கொள்கிறார்கள் அந்த தோழர்கள். சிலர்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை,
தண்ணீர் தொட்ட கரத்தையும் அல்லவா தொட்டு தொட்டு தேய்த்து கொண்டார்கள். ஒரு வார்த்தை சொல்ல முனைந்தால் அப்படியே சாய்ந்து தலை சாய்த்து விடுகிறார்களே. ஒரு கட்டளையிட முனைந்தால் அதை யார் முதலில் நிறைவேற்றுவது என்று போட்டியல்லவா போட்டுக்கொள்கிறார்கள். எம் பெருமானாரை பார்த்த நிலைகள், பார்த்தவர்களின் நிலைகள் இப்படி என்று உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் சஹாபிகள் சளைப்பையே வெளிப்படுத்தவில்லை, சடைவையே வெளிப்படுத்தவில்லை. ஏன், ஒருபடி மேலே சென்று சொல்ல போனால் தன் இயலாமையை கூட நினைத்து பார்க்கவில்லை. ஒரு நாள் தோழர்கள் சோர்ந்திருப்பதை பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன எல்லாரும் சோர்ந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள்லாம் நோன்பு வச்சுருக்கிறோம். இது என்ன நோன்பு நாளா? இல்லையே, இப்போ என்ன நோன்பு வச்சுருக்கிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறோம். யாரை சொல்லலாம், நீங்கள் நோன்பு வச்சுருக்கிறீங்களே அப்படின்னாங்க. நான் நோன்பு வச்சுருக்கிறேன்னா, ஆமாம் அது நான் வச்சுருக்கிறேன், நீங்கள் எதுக்கு பிடிச்சிங்க? அது நோன்பு மாதம் இல்லை, சுன்னத்தான நோன்பினுடைய நாளும் இல்லை. இல்லை, நாங்கள் தொடர் நோன்பு வைக்கிறோம், நீங்கள் நோன்பே திறக்கலையே அப்படின்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஐயுக்கும் மிசிலி, என்ன போல உங்களில் யார் இருக்கிறான்னு கேட்டாங்க. இடைச்செய்தியாக நாம் இதை உள்வாங்க வேண்டும். ரசூலை போன்று யாரும் கிடையாது. ஆம், உச்சஸ்தான பெருமக்கள் உன்னதத்தோடும் உறுதியோடும் சொல்வார்கள், படைத்தவன் படைப்பு, அவன் ஹாலிக், இது மஹ்லூக். படைத்தவன் படைப்பு என்று வந்தால் எப்படி? லைஸ கமித்லிஹி ஷைஉன், படைத்தவனை போன்று எந்த படைப்பும் வர முடியாதோ. படைப்புகளுக்கிடையில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், படைப்புகளுக்கிடையில் மஹ்லூக்குகளுக்கிடையில் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏனைய படைப்புகள் ரசூலுல்லாஹ் ஒன்று, மற்ற படைப்புகள் எல்லாம் ஒன்று என்று வைத்தால் அந்த முஹம்மதுன் ரசூலுல்லாஹுவை போன்று எந்த படைப்பும் வர முடியாது. அப்படிப்பட்ட பெருமானார் கேட்குறாங்க, ஐயுக்கும் மிசிலி என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வணக்கத்தை பார்த்து விட்டுத்தான் 3 தோழர்கள் முடிவெடுத்து கொள்கிறார்கள். பெருமானார் இரவில் வணங்குறாங்களாம். நான் இதுக்கப்புறம் இரவு தூங்கவே மாட்டேன். ஒரு தோழர், அவங்க பகலில் நோன்பு வைக்கிறாங்களாம். நான் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் பகலில் சாப்பிடவே மாட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறை நெருக்கத்தில் எவ்வளவு உச்சமாக இருக்கிறார்கள். அதற்கு தடையாக திருமணம் வந்து விடக்கூடாது, நான் திருமணமே செய்ய மாட்டேன் இப்படின்னு 3 பேரும் பேசுகிற பேச்சை கேட்டு பெருமானாரினுடைய மனைவி, நம் அருமை தாயார் ரசூலுல்லாஹ் வந்த உடனே உங்கள் தோழர்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டாங்கன்னு சொன்ன உடனே பெருமானார் அழைக்கிறார்கள், இங்கே வாங்க. என்ன நீங்கள் யாரை பின்பற்றுனீங்க? என்ன உங்களை தான். அப்படின்னா நான் இரவில் கொஞ்சம் நேரம் தூங்க தான் செய்கிறேன், வணங்கவும் செய்கிறேன், நோன்பு வைக்கவும் செய்கிறேன், சாப்பிடவும் செய்கிறேன் காலையில், மற்ற நாட்களில் கல்யாணமும் முடிச்சிருக்கிறேன். இது என்ன நீங்கள் இப்படி நடவடிக்கையில் இறங்குறீங்க என்று பெருமானார் கேட்ட வார்த்தைக்குள்ளால் அது பெருமானாரை மீறுவதற்கு சொன்ன வார்த்தைகளா? இல்லை இல்லை, தன்னை பெருமானாரிடத்தில் அப்படி அர்ப்பணிப்பதற்கு, அப்படி மாறுவதற்கு சொன்ன வார்த்தை இல்லையா? எவ்வளவு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவர்கள் கண்ட அந்த காட்சிகள் தன்னிடத்திலும் பிரதிபலிக்க வேண்டுமே என்று ஆசை கொண்டவர்கள் இல்லையா? அருள் நிறைந்த தோழர்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொழுகைக்கு வராங்க. ஒரு நாள் சட்டையுடைய பட்டனை கலட்டிட்டு தொழுகிறாங்க. இதை பார்த்துட்டு ஸெய்த் இப்னு அஸ்லம் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் இப்படி தொழுகிறதை பார்த்த உடனே, என்ன நீங்கள் இப்படி தொழுவுறீங்களே, சட்டப்பட்டனை கழட்டி விட்டு தொழுவுறீங்களேன்னு கேட்கும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், ரஐத்து ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி கதாலிக, இதை மாதிரி ஒரு தடவை தொழுகிறத நான் பார்த்தேன், அந்த சுன்னத்தை நான் பின்பற்றணும் இல்லையான்னு சொல்லி ஒரு பார்வைப்பட்ட விதத்தில் எம் பெருமானாரை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசை கொண்டவர்கள் இல்லையா? சுருட்டை முடி எங்கே வாழ்ந்தாலும் சரியாக நிற்காது இல்லையா? அந்த மாதிரி முடியாக இருந்தால் இன்றைக்கி தான் எத்தனை மாடல் கட்டிங்கு. ஆனால் அந்த நேரத்தில் அந்த சுருட்டை முடி நிறுத்துவதற்கு வழி தெரியவில்லை. என் பெருமானாரை அந்த சுருட்டை முடியுடைய தோழர் பார்க்கிறார்கள். அழகான வடிவான நேர் வாங்கை பெருமானார் எடுத்து அழகு சௌந்தரியத்தை கூட்டி காட்டினார்கள். இந்த தோழர் உடனே வீட்டுக்கு சென்றார். ஒரு கம்பியை எடுத்தார், பழுக்க காய்ச்சினார், நேராக தலையில் வைத்தார். அப்படியே வடுவிழுந்து விட்டது. என்ன இது என்று அதிர்ச்சியோடு கேட்டபொழுது சொன்னார்கள், என் கண்மணி,
நேர்வாங்கு எடுத்திருந்தார்கள், எனக்கு அந்த வாங்கு வராது, எனவே நான் இப்படி நடந்து கொண்டேன் என்ற அந்த வாசகம் இருக்கிறதே, பெருமானாரை ஒரு முறை பார்த்து விட்டால் தன்னை அர்ப்பணித்து கொள்வதின் அடையாளங்கவல்லவா இது விளங்குகிறது. அருமை நாயகத்தினுடைய அத்தனை பாக்கியங்களையும் நாமும் பின்பற்ற அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வானாக, நமது சந்ததிகளுக்கும் பாக்கியம் அளிப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.